ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வெண்டைக்காய் பொரியல். நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அது தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காவை நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் இந்த கொலப்பாக இல்லாமல் வெண்டைக்காய் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து இந்த வெண்டைக்காய் பொரியலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துட்டு 3 வரமிளகாவை நல்லா கிள்ளி வச்சுருக்கேங்க. வரமிளகாவையும் சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், உளுந்தோட சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காய் பொரியலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா சூப்பராக வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடுங்க. அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் நல்லா வெண்டைக்காய் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காவை நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. ஒரு 4 நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக வதக்கியாச்சுங்க. இப்போ அதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூப்பராக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வெண்டைக்காய் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணி இப்போ வெண்டைக்காய் பொரியலில் சேர்த்துடலாம். வறுத்த வேர்க்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி வெண்டைக்காய் பொரியலில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய், நம்ம அந்த வெங்காயம், உளுந்து, அதுக்கப்புறமா இந்த வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து இந்த வெண்டைக்காய் பொரியலை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அதை வேர்க்கடலைலாம் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.